இமயம் ஈன்ற மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி பூவாரவர் யாரும் புகழுபடாமலையாரடைகின்ற போதும் காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அதில் வினையும் மாலை மதியமும் வீசுதன்றலும் தீங்கிழவனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை அடிங்களே ஓம் சிவாதகமே போற்றி ஓம் சிவ திருவே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஆதி பரம்பொருளே திருவடி திருவாய் திருவடி நீர் சலம் பூவோடு பூவ மறந்தறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் நந்தி எங்கிலும் உன்னை மறந்தறியேன் நாமம் என்னாலும் மறந்தறியேன் உலந்தார் தலையில் கலியும் உணர்வார் உடலில் ஒரு உலையவை கடவாய் நரிகை நரிகை குழல வீரக்கான உரை இல்லக விளக்கது இருள் நடப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது வளரும் காண்பது நல்லத விளக்கது தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர்க்கு சிந்தையுள்ளாடையேலவார் குழலாருமை நங்கே என்றுமேத்தேன் வழிபட பெற்ற காலனை கப்பலுமானை காண கண்டறியேன் பெற்றவாரே ஓமெல்லாம் சிவனலங்காய் போற்றி சுடராய் போற்றி கொல்லால் மடுவாட்படையாய் போற்றி கொல்லும் உரைத்தாய் போற்றி கல்லாதாய் போற்றி கற்றாவிடம்பைகளைவாய் போற்றி வில்லால் வியலரணமைதாய் போற்றி வீரக்கம் விமலா போற்றி பாட்டுக்கற்றும் போற்றி வல்லூரியாய படைத்தாய் போற்றி ஆற்றுவதோர் நாகமசைக்காய் போற்றி அலை கடில வீரற்றாய் போற்றி உள்ளை அம்மனியாய் போற்றி நிறைந்த மஸ்தாய் போற்றி கடல் கடல் குளிர்மானாய் போற்றி ஏற்றாகின்னாய் போற்றி ராமே ஆலமிக்காய் போற்றி முத்தரவாட்சிய நம்பன் போற்றி சிச்சமை ஏற்றிய பெரியோன் போற்றி வல்லோன் போற்றி தெளிவம் திருந்தனன் போற்றி தாயான் வினை நாடரும் உங்களைப்பதாயே யாகி வளர்த்தனை போற்றி நெய்தரு வேதியனாகி வினதர கைதர வல்ல கடவுள் போற்றி முத்தினறி அறியாத முத்தரோடு முயல்வேனை பத்தினறி அறிவித்து பலவினைகள் வாரும் மன்னம் சித்தவளம் அறிவித்து சிவமாக்கியனையாண்ட அத்தன் எனக்கருளியவார் ஆள் வருவார் ஓம் அகிலாண்ட
அம்பாவை வாழ்க. ரொம்ப பாதாடுவாங்க. சொல்லுவோம் கவலவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விடுப்பொருளை கண்ணுக்கு யானை பாடி கசிந்துள்ளமோ உனக்கு நின்றுருகையாம் மாட்டோ நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோரம்பாவாய். மாலரியானுடன் காணாமலை தோழறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாடூரு தேங்காய் படிரி கடைபிடவாய் ஞானமே உண்மை
வரங்களையும் இறைவன் அருளச் செய்வான். ஆகவே அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த பாத யாத்திரையிலே நாங்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு அந்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அந்த விதத்திலே சர்வசமய ஆச்சார சீரர்களால் இருக்கிற பாத யாத்திரை எங்களுடைய இல்லத்திற்கு இருக்கக்கூடிய தனித்துவமான சைவமும் தமிழும் என்ற அந்த பாரம்பரியம் அந்த கடமை எந்த காலங்களிலும் எக்காலத்திலும் மாற்றப்பட முடியாது என்ற கதையையும் இந்த இடத்திலே செய்துள்ளோம். அந்த நிலையங்கள் எங்களுடைய சமயத்தை, எங்களுடைய மொழியை, எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் நேசிக்கிறோம் என்ற அர்த்தத்திலேயே அது ஏனைய சமயங்களையோ ஏனைய மொழிகளையோ ஏனைய வாழ்வியல்களையோ தொடர்புகளுக்கோ இனப்படுத்துவதற்கோ அல்ல என்பதையும் தெரிவித்துக்கொண்டு அந்த இடத்திலே நேர்மைகளை சமூக நீதி உலகங்கள் உலகமெல்லாம் என்ற அடிப்படையிலே நாங்கள் அனைவரும் இங்கே இணைந்திருப்பதற்கு வளர்ச்சியை சொல்லி இந்த பாத யாத்திரை வருகின்ற மறுமையில் இருக்கக்கூடிய சிவனடியார்கள் இந்த பாத யாத்திரையை மூலம் அவர்கள் இணைந்து கொண்டு பயன்பெறுமாறு கண்கொள்ளும்போது சிவமான சபையுடைய சாமியை அழைத்து என்னுடைய ஆசிரியரையும் நிறைவேற்றுகின்றோம். ஓம் நம பார்வதி மார்கழி திருவம்பா விரதத்தை முன்னிட்டு வருகின்ற வீதிகளில் பாத யாத்திரையை வரவேற்று சிவன் நவலை பெற்றுக் கொள்ளுமாறு அவங்களை அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய நம
சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய 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 சிதம்பரேசா நடராஜா எல்லாம் வல்ல சாந்தை சிதம்பரேஸ்வர பெருமானுடைய பாதார விந்தங்களை வணங்கிக் கொண்டு சிவகாமி அம்பாள் சமேத பிள்ளை சிதம்பர நடராஜ பெருமானுடைய திருத்தாள்களை வணங்கிக் கொண்டு இந்த மார்கழி திருவம்பாவை காலத்திலே சைவர்களாகிய நாங்கள் அனைவரும் இன்று சைவ மகா சபையினுடைய ஏற்பாட்டிலே இந்த ஆன்மீக பாத யாத்திரையானது மாதகள் சம்புநாதேஸ்வரத்திலிருந்து ஆரம்பித்து இப்பொழுது சாந்தை சிதம்பரேஸ்வரர் ஆலயத்தை அடைந்திருக்கிறது. சிவநாமத்தோடு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாராயணம் செய்து கொண்டு பஜனை செய்து கொண்டு கூட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அற்புதமான இயற்கை எழில் கொஞ்சுகின்ற வயல்கள் நிறைந்த இந்த கிராமங்களூடாக பவனி வருவது என்பது மிகவும் ஒரு அற்புதமான அனுபவம். எங்களுடைய சைவ தமிழ் உறவுகள் அனைவரும் இப்படியான பாத யாத்திரைகளிலே நீங்கள் பெருமளவிலே பங்கெடுக்க வேண்டும். இந்த இயற்கை அன்னையோடு அற்புதமாக சூரிய பகவான் தன்னுடைய ஒளிக்கதிர்களை வீசிக்கொண்டிருக்கிற இந்த ஒரு நல்ல தருணத்திலே எல்லோரும் கூட்டாக சேர்ந்து தனி ஒருவர் இறைவனை பிரார்த்தனை செய்வதை விட அனைவரும் கூட்டாக ஒன்று சேர்ந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு சக்தி அதிகம். அதிலும் இந்த கூட்டான பிரார்த்தனையிலே எங்களுடைய சைவத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய நந்தி கொடிகளை ஏந்திய வண்ணம் சிவநாமத்தை பாடிய வண்ணம் சைவ சமய ஆச்சார சீலர்களாக அனைவரும் இங்கே கலந்து கொள்வது மிகவும் ஒரு அற்புதமான அனுபவம். அதுவும் பாத யாத்திரையாக நடந்து செல்லுதல் என்பது மிக மிக ஒரு சிறப்பான எண்ணம். இப்படியான பாத யாத்திரைகள்
சைவ மகா சபையினுடைய ஏற்பாட்டை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு அனைத்து சைவ நிறுவனங்களும் ஆலயங்களும் அறநெறி பாடசாலைகளும் சிறிய அளவிலேனும் இந்த மார்கழி மாதத்திலே இப்படியான பாத யாத்திரைகளை முன்னெடுக்க வேண்டும். அதனூடாகத்தான் நாங்கள் சிறுவர்களை, எங்களுடைய நாளைய தலைவர்களை நல்ல வாழ்வியல் நெறியிலே உருவாக்க முடியும். ஆகவே இறைவனை வழிபடுதல் என்பது பலவிதமான வழிகள், சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற சைவ நாட்பாதங்களினுடைய அடிப்படையிலே நால்வர் பெருமக்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அந்த அற்புதமான வாழ்வியல் நெறியிலே பெரிய புராணம் 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கிறது. இந்த திருவெம்பாவை காலப்பகுதியிலே திருவாசகமாம் அற்புதமான ஒரு பெரும் நூல். சைவத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய 12 திருமுறைகளிலே 8வது திருமுறையாகிய இந்த திருவாசகம். அதிலும் நாங்கள் சிவபுராணம் பாடிக்கொண்டு வந்தோம். ஆலயங்கள் தோறும், பாடசாலைகள் தோறும் வெள்ளிக்கிழமைகளிலே சிவபுராணங்கள் பாடுகின்ற மரபு ஈழத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மரபு. இப்படி எங்களுடைய ஈழ மண்ணுக்கென்று தனித்துவமாக இருக்கக்கூடிய அத்தனை மரபுகளையும் மீட்டெடுக்க வேண்டும், இளம் சமுதாயத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதிலே எங்களுடைய சைவ மகா சபையும் முன்னிற்கிறது. கிராமங்கள் தோறும் சிறியவர்கள், பெரியவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இப்படியாக இறைவனை நினைந்து இறைவனுக்காக மனமுருகி நாங்கள் வழிபடும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்வு மேலோங்கும். இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் எல்லோரும் வாழலாம் என்று சொல்லி எங்களுடைய சைவ மகா சபையினுடைய பொதுச் செயலாளர் வைத்தியர் நந்தகுமார் அவர்கள் அற்புதமான விதத்திலே கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பல பணிகளை அகில இலங்கை ரீதியிலே முன்னெடுத்து வருகின்றார்கள். அவர்களுடைய பணிகளும் தொடர்ந்து மேம்பட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறையாசி வேண்டி பிரார்த்தித்து இந்த அருளாசி உரையினை சிதம்பரேஸ்வர ஆலய நிர்வாகிகளுக்கும் சிவதொண்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த சைவ மகா சபை சார்பாகவும் அனைத்து சிவனடியார்கள் சார்பாகவும் தெரிவித்து இறை சிவனுடைய அருளாசி சார்ந்த பெருமக்களுக்கு கிடைக்க வேண்டும். அதனுடைய அனுகூலங்களை கல்வியிலே எங்களுடைய செல்வங்கள் தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த ஆண்டு கல்வியிலே இந்த மண்ணிலே முதலிடம் பெற்ற மாணவி போன்று இனிய பிள்ளைகளும் மனித வேண்டும் என எல்லாம் வெல்ல எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு நாங்கள் சிவநாம கீர்த்தனைகளோடு தொடர்ந்து பயணிப்போம். பாத யாத்திரையானது சாந்தை முத்துமாரியம்மன் ஆலயத்தை வந்தடைந்திருக்கின்றது. இந்த 11 ஆண்டுகளாக இந்த பாதை வழியாக இந்த பாத யாத்திரை வருகின்ற இந்த திருப்பதியிலே இந்த முறை எங்களுடைய சிவதொண்டர்கள் மிகவும் எழுச்சி கொண்டு குறிப்பாக சாந்தை சிவதொண்டர் அமைப்பினை தோற்றுவித்திருக்கின்றார்கள். அவர்கள் இப்போது தங்களுக்கென மஞ்சள் சிவப்பு பொறிக்கப்பட்ட ஒரு சீருடையை அறிமுகம் செய்கிறார்கள். இன்றைய இந்த பாத யாத்திரை
நன்னாளிலே ஈழத்து சிதம்பரத்தை நோக்கி திருவம்பாவை காலத்திலே சம்புநாத ஈச்சரத்திலிருந்து தொடங்கி இந்த பல இறைபதிகளை ஊர்களை தாண்டி நடைபெறுகின்ற இந்த பாத யாத்திரையுடைய பாதையிலே சாந்தை மக்களுடைய பங்கு அளப்பரியது. சாந்தை மக்கள் தங்களுடைய முழுமையான ஈடுபாட்டை இந்த 11 வருடங்களாக இந்த பாத யாத்திரையோடு காட்டி வருகிறார்கள். திரு கடம்பன் அவரோடு இணைந்த பல அன்பர்கள் இந்த பாத யாத்திரைக்கு மிகவும் வலிச்சேர்த்து வருகிறார்கள். அந்த வகையிலே ஊரினுடைய இளைஞர்கள், சிவதொண்டர்கள், சிவமங்கியர்கள் அனைவரும் இணைந்து சாந்தை சிவதொண்டர் அமைப்பினை சில காலமாக தோற்றுவித்து பல அறப்பணிகளை, சமூக சேவைகளை நடாத்தி ஒரு முன்னோடி சிவதொண்டர் அமைப்பாக ஈழத்திலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த இளைஞர்களை யுவதிகளை ஈடுபடுகின்ற உன்னத நோக்கத்தோடு இந்த சாண்டை எங்கடன் பணி செய்து கிடப்பதே என்கின்ற அப்பரடிகளுடைய மகுட வாசகமாக நினைத்து எங்கள் கிராமத்திற்காக இங்கே வருகை தந்து 11 வருடங்களாக தங்களுடைய சமூக பணிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய அகில இலங்கை மகா சபையினுடைய ஒரு ஊற்றாக நாங்கள் என்னுடைய சிவதொண்டர் அமைப்பினை சாந்தையூர் சிவதொண்டர் அமைப்பு என்ற ரீதியிலே நாங்கள் நிறுவி இருக்கின்றோம். இதே மாதிரி பல கிராமங்களில் சிவதொண்டர்கள் உருவாக வேண்டும், எமது சிவப்பணி பெருக வேண்டும். இப்பொழுது எமது இளம் சமூகம் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த சமூக புரள்களிலிருந்து விடுபடுவதற்கு எங்களுடைய இறை நாமத்தினுடைய அந்த இறை சிந்தனை வளரும் போது அந்த அனைத்து விதமான சமூக புரள்களும் விடுபட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான சமூகம் உருவாக வாய்ப்பிருக்கின்றது என்ற இந்த நம்பிக்கையோடு எங்களுக்காக இந்த ஊற்றாக திகழ்ந்த எங்களுடைய அகில இலங்கை சைவ மகாசபைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுவோம். இன்னும் நாங்கள் வெயில் ஏறிக்கொண்டிருப்பதால் மிக வேகமாக அனைவரையும் பிரயாணிக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அம்பல தரசே அருமருந்தே